இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. வங்கி ஊழியர் மற்றும் நிதி நிறுவன ஊழியர்கள் 2 பேர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பீதியை கிளப்பியுள்ளது. திருவள்ளூர் ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் ஆகிய 3 பேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோனே ஃபால்ஸுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினர். அப்போது திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேர் 2 இருசக்கர வாகனத்தில் வந்தனர். பார்த்திபன் இருசக்கர வாகனத்தை மோதுவது போல் வந்ததால் பார்த்திபன் மற்றும் சுகுமார் ஆகியோர் ஏன் இடிப்பது போல் வேகமாக வருகிறீர்கள் என கேட்டுள்ளனர். இதையடுத்து இளைஞர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சாலையில் இருந்த கூரான கற்களை எடுத்து சரமாரியாக சுகுமார், பார்த்திபன், கேசவமூர்த்தி மீது அடித்தனர். இதில் மூவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்துள்ளார். இதை அறிந்த 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அக்கம்பக்கத்தினர் காவல்துறைக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் வந்த போலீசார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பார்த்திபன் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கும், அதேபோல் காயங்களோடு இருந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி ஆகிய 2 பேரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சுகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேசவமூர்த்தி தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மணவாள நகர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து 3 தனிப்படைகள் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மோதுவது போல் வந்தவர்களை ஏன் வேகமாக ஓட்டுகிறீர்கள் என கேட்டதற்கு கல்லால் அடித்து வங்கி ஊழியர் மற்றும் நிதி நிறுவன ஊழியர் 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவள்ளூர் பகுதியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும், திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.